அப்படின்னு கேக்குறீங்க. கேட்டு விட்டு எனக்கு முன்னதான் வர வேண்டியது கேட்டு விட்டு நான் சொல்லிவிட்டேன். மகனக்கா மகனக்கா இதுல பார்க்க சொல்ல போறேன். நீ மழை அடிச்சாச்சு ஒரு பிள்ளை லூஸ் ஆகி போச்சு. லூஸ் ஆகி போச்சு. பேண்ட் லூஸ் ஆகி போச்சு. பேண்ட் லூஸ். லூஸ். ஐயோ பேண்ட் லூஸ். வாங்க நானும் வீடு இந்த கோட்டை மாட்டி கையை பிடிச்சிருக்க மாட்டி அழகாக 2 3 சீட்டி நானும் இங்கிருந்து விழுப்புரம் சீமாட்டில் 2 பேர் காட்டி அதை வாங்கி போய் வீடு எடுத்து போய் விட்டா ஏமாட்டி போய் காம்பவுண்ட் காட்டி பாடி வந்து போட்டி எழுப்பிடுவோம் அப்புறமா படுக்க மாட்டி கீழ்கிட்டு நீட்டி அதை ஒரு எங்கூர் டைலருக்கு காட்டி அதை ஒரு கப்பு ஓட்டி அதை பொட்டில வச்சு கூட்டி எல்லாம் வந்து பாக்குறேன் ஊரே இருக்கிற ஞாபகத்தை பேட்டி என் கோவம் வந்து எத்தனை நம்ம கம்பெனி சாட்டி என் பொண்டாடி என் பாட்டி வயலை காட்டி எல்லாம் வந்து பாக்குறேன் நீங்க அந்த காணி எந்த காணி உங்களுக்கு சொல்லுவேன் நீங்க யாரு நீங்க மகாராஜா ஏண்டா கம்பெனி அப்படி உங்களுக்கு சொல்லுவேன் ஏண்டா கம்பெனி சொல்லுவேன் மகாராஜா உங்களுக்கு சொல்லிங்க அந்த தோட்டை அனுப்பிட்டீங்க. ஏன்னா மகாராஜா ஒண்ணு ஆட்சிக்கு வர சொன்னான்னு சொல்லி போட்டாங்க. என் பாட்டிக்கு முன்னாடி 1000 சண்டை நடக்கும். அதை நின்று வேடிக்கை பாருங்க கவிதை கம்மியாட்டீங்க உங்களுக்கு சொல்லுங்க நானே அது மட்டுமா மகாராஜா எங்க அம்மா இருக்க பிறந்தது அண்ணன் நாள் அவ கடைசி தம்பி பேரு பெரிய வாழு அவன் குழந்தை சாப்பிட்டு புட்டு போடு எனக்கு கோவம் போய் பெரிய வாழு அங்க போய் வாங்க பார்த்து 500 காடு அது எப்படி நீங்க அம்மா குற்றம் பாருங்க இந்த முன்னூறு கிராமத்துல எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் வாழு வெள்ளா போன இடத்துல அண்ணனுக்கு ஓட்டிட்டு காடு என்ன சாட்டியதான் நோண்டிருக்கியா எங்க அம்மா வாங்கிட்டாங்க அப்புறம் பாரு வெள்ளா போன இடத்துல அண்ணனுக்கு ஓட்டிட்டு காடு சும்மா நேரம் ஊருக்கு ஏறி வாய் ஏற்றி வச்சுங்க எங்க அம்மா அரிசி கூடுனா உங்களுக்கு பிடிக்கும்ல அதான் எங்க அம்மா அரிசி சொல்லி அதை எடுத்துட்டு வச்சுருக்காங்க யாரா எதுக்குறா வந்து சொல்றேன் யாரு இந்த ஆள் சூறாட வரானா நான் அப்படியே வண்டி எடுத்து போயிருப்பேன் இந்த கறி போட வரலாம் போடுறது வண்டி முன்ன போய் போய் இவங்க பாட்டு அவர் சாட்டி பார்த்து சேர்த்து இருக்காங்க என்ன சாட்டினால அது என்ன சாட்டினால இப்பதான் பாடி வந்தேன் கிம்மாடியே சுத்தியா வாங்குறீங்க நான் யாரு கொட்டை இழுத்து அடிக்கிறாரு அவரு யாரு அப்படின்னு கேட்குறீங்க மாறியா இப்படி சுத்தி அடிவாங்க வாங்கல நான் ஒரு செஞ்சிருந்தேன் கொட்டை இழுத்து அடிக்கிறேன்
கமலு நீ கூட்டாடலாம் போவாடா போனா கண்ண கண்ட பொட்ட போயெல்லாம் ஒரு சாமியார் அடிப்போம் என்ன அடிச்சு பொட்ட போய் சார் என்ன சாமியார் அடிக்கிறாரு அடிக்கிறாரு நீங்க அப்படிதான் போடுறது அடிக்கிறவா அடிக்கிறதே தப்பா சொன்னாங்க இதுதான் அப்படியே நீங்க பாட்டு காட்டு பாட்டு பாட்டு அடிக்கிற பாருங்கம்மா இதுமே கூட பாட்டு பாட்டு எந்த பண்ண பேசாது எந்த பண்ண செய்வாங்க இந்த அடி கிலோ 10 ரூபாய் வாங்குறேன் ஆமா அது இப்பெல்லாம் விலை போறது இல்லைங்க இப்ப 5 ரூபாய் தாங்க விலை போகுது மாங்காய் கொண்டு தான் கேட்குது விலையை கேட்டால் 5 ரூபா கிலோ இப்ப சீசன் டைம் ஆகி போச்சு 5 ரூபாய் போச்சு அது இப்ப எனக்கு விலை நான் ஆகி போச்சு இது எந்த இடம் இதை நம்ம கூட்டாடுறோம் நாம இந்த கூட்டாட வந்துக்கிறோம் நம்ம சாரா கடைக்கு போடலாம் உன் குளம் ஸ்கூல் கடையில் போகலாம் சும்மா இருக்கு பாருங்க என் வீரம் எப்படிப்பட்ட வீரம் பாய்வதிலே புலிக்குட்டி ஓடுவதிலே மான்குட்டி நல்லா திங்கத்திலே பண்ணி குட்டிக்கலாம் பத்து போடுங்க அந்த ஒரு போட்டுக்குள்ள அந்த ஒரு குட்டி எப்படி இருக்கும் அந்த ஒரு குட்டி எப்படி தெரியுமா நீ யாரும் பண்ண உமா தெரியுங்க தெரியுங்க எப்படின்னா இந்த தீவிர ஐஸ்வர்யம் தான் அம்மா பெற்றிருப்பான் அவன் எப்படி ஐசை விட்டு அம்மா எப்படி சட்டி போட்டு போனோம் அதே சட்டி போட்டான் என் ஐஸ் கட்டு பெற்றிருப்பான் உன் அம்மா தொழில் தான் பெற்றிருப்பான் ஆமா அவன் ஏன்னா அந்த காலால எப்படி அழிச்சு கொள்ளல உப்பு வச்சிருந்தோம் உம்மா பேரு அழிச்சு உப்பு வச்சிருப்பான் அந்த பேரு உப்பு வந்து போறாங்க வாட்டமா அது இல்லைங்க ஈயப்பூசல் பெற்றிருப்போம் எப்படி ஈயப்பூசல் நிறைய என்ன வருகிறீங்களா இந்த மாதிரி புள்ளி எங்க அம்மா குடுப்பீங்க பானூர் வட்டம் கண்ணாடி எவ்வளவு என்ன சொல்லி வாங்க பப்பு நடிக்க 2025 பூரா இருக்கு ஆனா ஒண்ணு கேட்டுதான் பணம் கொடுத்தோம் கொண்டாட்டி கேட்டு பணம் கொடுத்தோம் யாரு கேட்டு உங்க அப்பாவை கேட்டான் எங்க அப்பா அம்மா ஒரு கேட்டியா அதை விட விடு பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கம் என்ன விசாரிச்சு கேட்டியா அதை விட விடு என் பொண்டாடி ஒரு கேட்டியா அதை கூட விட்டு என் பூத்தியால ஒரு வார்த்தை கேட்டியா என் பூத்தியால ஒரு வார்த்தை கேட்டியா எதுக்கு போத்தால வந்து இருக்கிறவா
பொண்டாட்டி கேட்டோம் ஆனா ஒண்ணு கேட்டோம் பூச்சரத்தில் தெரியலாம் அது யாரும் கேட்டுட்டு தான் நீ முத்தேசி இந்த பணத்தை இந்த பணத்தை வச்சுட்டு போ சாப்பாடுக்கு என்ன பண்ண போறோம் சாப்பாடுக்கு என்ன பண்ண போறேன் யார் வந்து பேரு இதே இந்த ஊர்லயே இந்த 300 கிராமத்திலே தலைவர்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு மரவழிக்கிட்ட ஏறிக்காரா அந்த ஏரிக்காரில அப்படியே முள்ளு மரத்துக்கு மீன் வேலிக்காத்தா மரம் இருக்குது வேலிக்காத்தா மீன் ஒரு சாரா கடை வச்சு போச்சுக்கணும் ஆமா சாரா கடை வச்சு நான் போச்சுக்குவேன் வேணா இந்த கம்பெனில இருக்கிறீங்க நீ சாரா கடை வச்சு போச்சுக்கிற ஒன்னு நம்பி நாங்க 16 பேர் இருக்கோம் எங்க கேட்டீங்கன்னா வருது நீங்க 16 பேரும் பக்கத்துல ஒரு சால் நகரை வச்சு போச்சு அப்புறம் சாராய கடை வாங்கடா விக்கிற கடை ஆமா எங்க கடை என்னது விக்கிற கடை உங்களுக்கு எல்லாம் நக்கிற கடை நக்கிக்கிட்டு போக எல்லாம் ஒரு நாள் ஆட்டுப்போ கூப்பிடுறீங்கன்றதுனால வரேன் ஆனா ஒரு சத்தியம் பண்ணு என்ன சத்தியம் இந்த சாட்டியார் அடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு இந்த சாட்டியார் ஆமா சரி அடிக்கிறவா வேற சட்டை இந்த சாட்டி இந்த சாட்டி போட்டா வாசமா ஐயோ இதுதான் மல்லிகாபுரி நாடு மல்லிகாபுரி நாடு உத்தரகண்டன் 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 அவர் பெயர் வீரகண்டன் வீரகண்டன் இந்த வலியோபி நாட்டாட்சி பாண்டவருக்கு பரதேசிலே இந்த வீரபயம் தான் எந்த வர்க்கம் பக்காசுரன் பரம்பரை மலையிலே தாயாடி வர்க்கம் பக்காசுரன் வாழ்க்கை வந்தான் அவனுக்கு ஒருவருடைய சாதம் 2 எருமைக்களா ஒரு மனிதன் இப்படியாக சாப்பிட்டு வந்தீங்க சமயத்தில் வீம என்பவன் ஒருவருடைய சாதத்தை ஏற்றி சென்று பக்காசுரன் மீது நீர்த்தான் உடனே பக்காசுரன் என்ன செய்ய அந்த ஒருவருடைய சாதத்தை 7 உருண்டை ஆக்கினான் 7 உருண்டை அண்ணன் தம்பி தருமன் வீமன் அர்ஜுன் நகுலன் சகாதேவன் 5 உண்டைகள் 6 உருண்டை மாமன் சொந்தமா தேவிக்காக 7 உருண்டை ஆக்கி உட்கொண்டு விட்டார் ஓட்டி வச்சு என்று குத்தினார் என்ன தெரிவித்தான் என்ன தெரிவித்தார் இப்போதான் சாதம் உள்ளே சென்றது அப்படி என்றான் ஆனால் பக்காசுரனுக்கும் வீமனுக்கும் மல்யுத்தம் நடந்தது அந்த மல்யுத்தத்திலே மலை குறுகியது செடி கொண்டு மரங்கள் எல்லாம் கட்ட கட்ட அந்த படுபாவி வீமன் என்பவன் தாயார் மட்டும் பக்காசுரன் கொண்டிருந்தார் நானும் எனது தம்பியும் அந்த பக்காசுரன் தேடிக்கொண்டிருக்கிறேன் தேடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வீமனை எத்தனை கெட்டாலும் அவனை பழிக்கு பழி வாங்க வேண்டியது நம்ம நம்பியும் ஆமா திருமணம் நடந்து பல ஆண்டுகள் வருகிறது ஒரு நாள் மழலை சென்றது எப்படி
இல்லையா? ஆமாம் ஐயா. இதனால் மன வருத்தத்தோடு இருக்கிறோம். ஓ, இருந்த போது தம்பியை பார்க்க நமக்கு தான் பிள்ளை இல்லை. தம்பியை அரவணைத்து ஆசையை கொடுத்து விட்டு அவரை நம்ம திருமணம் செய்யலாம்.